4வது 5வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனம் 3லிருந்து வாசிப்போம். மன்னிக்கணும். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வேனும் இருள் இல்லை. அது நாங்கள் அவ்விடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக மனதார நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்திருக்கிற ஜனங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலைமையில் வந்திருக்கலாம்ப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளில் வந்திருக்கலாம். ஒவ்வொருவர் ஒவ்வொரு போராட்டத்தோடு அமர்ந்திருக்கலாம். அதனால் கர்த்தர் எங்கள் யாவருக்கும் ஒரே சத்தியத்தை, ஒரே வசனத்தை வைத்து எங்கள் எல்லாருக்கும் விடுதலை தருகிற வல்லவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்க என்பதை எங்கள் மாம்சம் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் எங்கள் ஆவியானவர் அதை நீர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாக செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த ஆவியானவர் பேசுகிறதுக்கு ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற ஆவி வெளிவர வேண்டுமாக செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் அதற்கு உதவி செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த சத்தியத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்குமே கவனத்தை சிதற விடாதபடி, எந்த இடத்திலையும் ஆண்டோட வார்த்தையை தவற விட்டு விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் இந்த மெசேஜ் முழுவதிலும், இந்த வார்த்தை பகுதி முழுவதிலும் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துங்க. எல்லா தடைகளை நீக்கி முடியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இயேசையா உம்மைதானே என் முன்னே. இயேசையா உம்மைதானே என் முன்னே. ஹல்லேலூயா. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு, இந்த தேவ வார்த்தைக்கு ஆண்டவர் கொடுத்த தலைப்பு ஐக்கியத்துக்குரியவனும் ஆவிக்குரியவனும். எல்லாரும் சொல்லுங்க, ஐக்கியத்துக்குரியவனும் சொல்லுங்க, ஆவிக்குரியவனும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க. ஒரு காலத்துல அதிகமாய் காணப்பட்ட இந்த ஐக்கியம்தான், அல்லது நீங்கள் புரிந்து கொள்ளும்படி சொன்னா, திருச்சபை வளர்கிறதுக்கு இந்த ஐக்கியம் தான் மிகப்பெரிய காரணமா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, ஆதி திருச்சபையில அதிகமாய் காணப்பட்ட இந்த ஐக்கியம் இக்காலத்து திருச்சபைகளை குறையப்படுகிறது என்பதை ஆண்டவர் இடத்தில் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனை கவனிங்க. இந்த ஐக்கியம் என்கிற காரியம், ஃபெலோஷிப், யூனிட்டி என்று பொருள் உண்டு. இந்த ஐக்கியத்தை குறித்து இக்காலத்து விசுவாச பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அல்லது ஒருவேளை நம்ம வேதம் சொல்லுகிறது, ஆதியில் நீ என் மேல் வைத்திருந்த அன்பை எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணாய்? வெற்றி விட்டான். அப்படின்னா என்ன? ஆதியில நம்ம அவரோடு இருந்த ஐக்கியத்தை என்ன பண்ணிட்டோம்? அல்லேலூயா. யார் ஆவிக்குரியவன்? அவரோடு கூட ஐக்கியப்படுகிறவன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவரோடு ஐக்கியத்தில் இருக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த வார்த்தை சொல்வது உண்டு. நாங்கெல்லாம் ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம். நம்ம யாரு? ஆவிக்குரியவர்கள். அப்படி சொல்லுகிறன்னா ஐக்கியத்தில் இருக்கிறனா என்பதுதான் கர்த்தர் இந்த நாள் உணர்த்த போகிறார். ஆமென். நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறீர்களோ இல்லையோ, ஆனா கர்த்தரோடு எதில் இருக்கணும்? அந்த ஐக்கியத்தை குறித்து கர்த்தர் நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? இந்த ஐக்கியத்தை குறித்து பாருங்க. நம்ம விசுவாச பிள்ளைகள்கிட்ட இருக்கிற நல்லா இந்த பிரசங்கத்தை
டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கர்த்தர் முடிவில் உங்களுக்கு ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க. நம்ம கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு காரியத்தை கடைப்பிடிச்சா அதற்கு சமமான இன்னொரு காரியத்தை விட்டுருவோம். வாக்குத்தத்தம் கட்டளைன்னு 2 இருக்கிறது இல்லையா? எல்லாருக்கும் தெரியல. வேதத்தில் என்ன இருக்கு? ஒன்று வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறன்னா எதை விட்டுருவேன்? இதுதான். ஒரு காரியத்தை கடைபிடிச்சா இன்னொரு காரியத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? புரியுதா உங்களுக்கு? கவனிங்க. எப்படி இந்த ஐக்கியம் திருச்சபைகளிலிருந்து வெளியேறினது என்கிற காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசையா மற்றொரு காரியத்தை நம்ம விட்டு விடுகிறோம். சத்துரு என்ன பண்றானா நம்மள? கவனிங்க. ஒரு காரியத்தை கடைபிடிச்சா நம்ம மனசுக்குள்ள சமாதானத்தை கொடுத்துறோம். இது போதும், இது போதும். கவனிங்க. வசனத்தை படிக்க விடுகிற சத்துரு அதை கடைபிடிக்க உங்களை என்ன பண்றதில்ல. புரிஞ்சவர் ஆமென் சொல்லுங்க. வசனத்தை என்ன பண்றான்? படிக்க விட்டுறான். சிலரை மணிக்கணக்கில் படி, மணிக்கணக்கில் தியானி, ஆனா அதன்படி நீ என்ன பண்ணிடாத. சங்கீதம் 1:1 என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து பாக்கியம். அவைகளின்படி நடக்கிற மனுஷன் யாரு? பாக்கியமா. அப்ப சத்துரு என்ன பண்றானா? படிக்க விடுற உங்களை அதன்படி கடைபிடிக்க என்ன பண்ண மாட்டான். இங்கதான் அந்த ஐக்கியம் உடைந்து போகிறது. ஹலோ, தேவனிடத்தில் இருக்கிற உறவு, that fellowship இங்கதான் உடைஞ்சு போகுது. எப்ப வசனத்தை படிக்கிறதுல மாத்திரமே சத்துரு என்ன முடக்கி போட்டுரும். அல்லேலூயா. வசனத்தை நீங்க தெளிவாய் கவனித்தீங்கன்னா ஆண்டவர் விடுதலை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஜெபிக்க விடுற உங்களை அந்த ஜெபத்தின்படி விசுவாசத்துல நடக்க என்ன பண்றதில்ல. என் ஆவிக்குரியவனா மாத்துங்கன்னு ஜெபிக்க விட்டுருவாங்க. ஆனா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான நடக்கையில நடக்க சத்துரு என்ன பண்றது இல்லை. தேவ பிள்ளைகளே, நம்முடைய முற்பிதாக்கள் கவனிங்க, இந்த காரியத்திற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் திருச்சபைகள் என்ன பண்ணப்பட்டது? வளர்ந்தது. அதனாலதான் கிறிஸ்துவினுடைய அன்பு என்ன பண்ணது? வளர்ந்தது. அதுல ஒன்றுதான் ஐக்கியம். இங்க எப்படின்னு தெரியல, ஆனா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கூட்டத்துக்கு பேர் என்ன? ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம். அப்ப திருச்சபையில இருக்க வேண்டியது என்னதான் சொல்லுங்க எல்லாரும்? ஐக்கியம் இருக்க வேண்டும். அது ஆண்டவரோடு சரி, ஆண்டவர் கொடுத்த உறவுகள், நண்பர்கள், விசுவாசிகள் யாவரிடத்திலும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த பிரசங்கம் முடிந்தது பிறகு நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லாரும், இதுவரைக்கும் நீங்க யாரிடத்துல நேரா பிரைஸ்லாடுன்ட்டு போயிடுவீங்க. ஐக்கியம் திருச்சபையில வேண்டும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நபரோடு மாத்திரம் நம்ம பிரைஸ்லாட் சொல்லிட்டு போயிடுறோமா? இல்லையே. சபை தேவனுடைய சரீரம். நான் தேவ சரீரத்தில் ஒரு அவயம். கை, கால், கண்ணு, காது, மூக்கு, இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இன்டர் கனெக்டட். கைக்கு வலி வந்தா தண்ணி எங்கதான் வருது? கண்ணத்துல வருது. தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. அந்த ஐக்கியத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் அதிக பாரத்தின் கொடுத்ததுனால கவனிங்க, ஆண்டவர் அந்த காரியத்தை நம்மிடத்தில் பேசுகிறார். முதலாவது கவனிங்க, ஐக்கியம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் என்ன பொருள் என்றால் இயேசுவை பகிர்வது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை, இயேசுவை பற்றி அல்லது இயேசுவை பகிர்வது. இயேசுவை பற்றி அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பகிர்வது. ஷேரிங் ஜீசஸ். அவரை நம்ம என்ன பண்ணுகிறோம்? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? தேவ கிருபை, தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. ஆண்டவரோடு இணைந்து வாழ விரும்புகிற நமக்குள்ள
விட்டு போன காரியத்தை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு சரி செய்ய விரும்புகிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் பவுல் விசுவாசிகளுக்கு சொல்லும்போது சொல்றார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட எது இருக்கணும்? அன்பு, கிருபை, தேவனுடைய அன்பு. கவனிங்க, ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார்னா கவனிங்க, அன்பையும் ஐக்கியத்தையும் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, பிரிக்க முடியாது. ஐக்கியம் சொல்றீங்களே பிரதர், ஐக்கியம்னா என்னன்னு எனக்கு தெரியலன்னா அன்புனா என்னன்னு தெரியும்ல? அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் எது? ஐக்கியம். அன்பினுடைய ஒரு அங்கம் தான் ஐக்கியம். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருக்கிறது அல்லவா? அது போலதான் அன்போட இன்னொரு வெளிப்பாடு தான் ஐக்கியம். அதை உணர்ந்த பவுல் சொல்கிறாரு, ஆண்டவராகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட. தேவ பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்குள்ள இந்த 3 காரியம் என்ன பண்ணணும்? இருக்கணும். தேவ அன்பு இருக்கணும், மனித அன்பு அல்ல. ஆண்டவர் நம்மேல் காண்பித்த அன்பு, எதையும் எதிர்பாராமல் நம்மிடத்தில் கொடுத்த அன்பு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன் பாருங்க, அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் எது? ஐக்கியம். அன்போட இன்னொரு மறுபக்கம் அல்லது இன்னொரு முகம் சொல்லலாம், அல்லது இன்னொன்று தான் என்னது? தேவ பிள்ளைகளே, அந்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த ஐக்கியத்தில் தங்கியிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசையா அன்பும் ஐக்கியமும் சொல்லுங்க. ஆனா அநேக இடத்துல அன்பு இருக்கிறது, என்ன இல்லை? எல்லாரும் வாய்த்தந்து சொல்லுங்க, ஐக்கியம். லவ் இருக்கிறது, ஆனா ஃபெலோஷிப் இல்லை. ஒரு சிலருக்கு கவனிங்க, அன்பு தனிந்து போனதுனால தான் ஐக்கியம் உடைஞ்சிருச்சு. சொல்லுங்க, என்ன? அன்பு தனிந்ததினால் ஐக்கியம் உடைந்தது. ஆனா வேறு சிலருக்கு ஐக்கியம் தனிந்ததினால் அல்லது ஐக்கியம் இல்லாததினால் தான் அன்பு என்ன பண்ணிடுச்சு. ஹலோ, நிறைய பேருக்கு என்ன இல்லை? அன்பு இல்லை. அன்பு இல்லாதனால ஐக்கியம் என்ன பண்ணல? வளரல, ஐக்கியம் உருவாகல. அநேகருக்கு ஐக்கியம் இருக்கு, ஃபெலோஷிப்ல இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வராங்க, பிரைஸ் கார்டு சொல்றாங்க, அன்பு இருக்குதா உள்ள? இல்லையே. தேவ பிள்ளைகளே, ஒரு சிலருக்கு அன்பு இருக்கிறது. பாருங்க, என் குடும்பத்தில் என் சகோதரன், என் தாய், என் தந்தை, என் தகப்பன் அன்பு இருக்கிறது. ஆனா என்ன வரல? ஐக்கியம் நினைச்சு போகல. தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல கர்த்தர் அதை நமக்கு தெளிவாய் காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இதுல கவனிங்க, இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் அந்த உறவை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். சொல்லுங்க, என்ன பண்ண மாட்டாரு?
ஐக்கியம் இருந்து அன்பு இல்லைனாலும் ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டாரு. அன்பு இருந்து ஐக்கியம் இல்லைனாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். அது தேவனிடத்தில் இருந்தாலும், இந்த ஐக்கியன்ற வார்த்தை கர்த்தரோடு இருந்தாலும் சரி, மனுஷன் இருந்தாலும் கவனிங்க. அந்த ஐக்கியம் தேவனோடும் ஐக்கியமா இருக்கணும். யாரோட ஐக்கியமா இருக்கணும்? ஒரு சிலர் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறாங்க, மனுஷனிடத்துல என்ன இல்லை. நிறைய விசுவாசிகள் ஊழியர்களை என்னால் பார்க்க முடியும். அவங்களுடைய ஆவிக்குரிய கனிகள் நல்லா இருக்கு, அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்குது. ஆனால் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் யாரு கூட வச்சுக்க மாட்டாங்க. நான் ஒரு ஊழியன் என்கிற ஒரு டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. அல்லது விசுவாசிகள் தான் தேறினம் என்கிற, நான் ஆண்டவரோடு அதிகமா நெருங்கி பழகிறவன், நான் யார் கூட இருக்கக்கூடாது, மனுஷங்கிட்ட இல்ல. தேவ பிள்ளைகளே, அன்பும் ஐக்கியமும் ஒன்னாதான் என்ன பண்ணணும். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? இந்த அன்பு ஐக்கியத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். கவனிங்க, யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வேகமா வாசிங்களே. இந்த அன்பு ஐக்கியமும் ஒன்றுன்னு சொல்றீங்களே பிரதர், அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறது? இது வசனத்துல இருக்கிறதா? ஐக்கியத்திற்கு அன்புக்கும் என்ன சம்பந்தம்? வேகமா வாசிங்க. யோவான் 15:4வது வசனம். என்னில் நிலைத்திருந்தால், கவனிங்க, என் ஐக்கியத்தில், எல்லாரும் சொல்லுங்க, என் ஐக்கியத்தில். என்னில் நிலைத்திருக்கிறது என்ன? அவருடைய ஐக்கியத்தில். என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் என்ன பண்ணுவேன்? செடியானது கொடியானது நிலைத்திராவிட்டால் மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டேன். அன்பு இல்லைன்னா ஐக்கியன்ற கனி வராது. ஐக்கியன்ற கனி இல்லைன்னா அன்பு என்கிற கனி என்ன பண்ணாது. இது அதே 15வது அதிகாரத்தில் 9வது வசனத்துல ஆண்டவர் ரொம்ப நல்லா அதை சொல்றார் பாருங்க. கவனிங்க, பிதாவுக்கும் எனக்குள்ளே ஒரு அன்பு இருக்கிறது இல்லை. ஹலோ, நல்லா கவனிங்க தெய்வ பிள்ளைகளே. பிதாவுக்கும் இயேசுக்கும் ஒரு அன்பு இருக்கிறது, ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, வேதம் நமக்கு எந்த அன்பை போதிக்குதுன்னா, எந்த ஐக்கியத்தை போதிக்கிறது என்றால், பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இடையில் உள்ள அன்பு. அந்த அன்புக்கு ஈடே இல்லை. அந்த அன்புக்கு அகாப்பேன்னு சொல்லுவாங்க. அகாப்பே. அந்த அன்பு பிதா என்னில் நிலைத்திருக்கிறது போல நானும், மன்னிக்கணும், பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் என்னவா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்கன்னா ஃபெலோஷிப். அன்புல என்ன பண்ணணும் கவனிங்க. அன்பு இருந்தா மாத்திரம்தான் என்னால் அந்த ஃபெலோஷிப்புள்ள என்ன பண்ண இருக்க முடியும். ஏன் ஒரு சிலரோடு விசுவாச பிள்ளைகளை நல்லா கவனிங்க, ஒரு சிலருக்கு ஒரு சில மனுஷர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியல, வேறு ஒரு சிலர்களோடு தேவனோடு ஐக்கியம் வச்சுக் கொள்ள முடியல. அப்படின்னா என்ன காரணம்னா, பிதாவுடைய அன்பு. தேவ பிள்ளைகளை கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில இல்லை. அதனாலதான் அந்த ஃபெலோஷிப்புல நம்மளால என்ன பண்ண முடியல. சுவாசிக்கிறீங்க நீங்க? அல்லேலூயா. ஐக்கியம் இல்லைன்னா எனக்குள்ள என்ன இருக்காது, அன்பு இருக்காது. இதை எப்படி புரிந்து கொள்ளணும் நல்லா கவனிங்க. என் வீட்டில் நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருக்கு. என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு. என்னென்ன இருக்கு வீட்டில்? ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின், அப்புறம் செல்ஃபோன், வேற என்ன இருக்கு? ஃபேன் இருக்குதா? எல்லாரும் கவனிங்க. என்ன இருக்கு வேற? என்ன எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் உங்கள் வீட்டில் இருக்கிறது? இதெல்லாம் எதில் தான் இயங்கும்? இதெல்லாம் எது இருந்தால் தான் இயங்கும்? எல்லாரும் சொல்லுங்க. பவர் இருந்தால் தான் இயங்கும். கவனிங்க, என்கிட்ட இது எல்லாம் இருக்குது, ஆனால் வீட்டில் என்ன இல்லை? பவர் இல்லை. அதுதான் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருக்கு. டிவி 48 இன்ச்சில் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? பெரிய வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கேன். ஆனால் இதெல்லாம் ஓடுறதுக்கு என் வீட்டில் என்ன இல்லை? கரண்ட், பவர் சப்ளை இல்லை. அப்போ இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் பவர் சப்ளை இல்லைன்னா அது பிரோஜனமாக இருக்குமா? உலகத்தில் எப்படிப்பட்ட அட்வான்ஸ்
கவனிங்க, எவ்வளோ பெரிய அட்வான்ஸாக இல்லை எவ்வளோ பெரிய டெக்னாலஜி பொருள் உள்ளே வச்சுட்டு வீட்டில் பவர் சப்ளை இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? உபயோகப்படுத்த முடியுமா? அந்த காரியத்தால் உங்களுக்கு பிரயோஜனம் வருமா? தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க. அதே போலதான் என்னிடத்தில் அன்பு இருந்து ஐக்கியம் இல்லைன்னா இதெல்லாம் என்னவாகாது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். வேகமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அது 9வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். கவனிங்க, ஆண்டவர் நம்மளை அழைச்சது எதற்காக அழைச்சிருக்காருன்னா, தம்முடைய குமாரனோட அன்புல நீங்க என்னவா இருக்கணும் சொல்லுங்க? ஐக்கியமா இருக்கணும். சுவாசிக்கிறீங்க நீங்க? மூடு இருப்பது நீங்க இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும்னா, உங்களை ஆண்டவர் எங்க கூட்டு போக விரும்புறாரு கவனிங்க. ஏதேன் தோட்டத்துக்கு உங்களை என்ன பண்ணுகிறார். இப்ப நம்ம அப்படியே நம்முடைய ஆத்மா எங்க போகுது இமேஜின் பண்ணிக்கோ. நீங்க தான் ஆதாம், நீங்களும் நான் தான் யாரு? ஆதாம். கவனிங்க, தம்முடைய வார்த்தையால தேவன் வானத்தை உண்டாக்கினார், பூமியை சிருஷ்டித்தார். நம்மளை விட விலையேற பெற்று நம்மளை விட சற்றும் உயர்ந்த தேவ தூதர்கள் என்ன பண்ணார்? உருவாக்கினார். அப்படி எல்லாம் உருவாக்கின ஆண்டவர் இந்த எந்த ஒரு நபரும் நல்ல கவனிங்க, இந்த எந்த ஒரு காரியத்தோடு எந்த ஒரு நபரோடு ஏன் தேவ தூதர்களோடு ஐக்கியத்தை வச்சுக்காத தேவன், விரும்பாத தேவன் அந்த ஐக்கியத்தை யார் கூட தான் வச்சுக்க விரும்பினார்? பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவனுடைய சத்தத்தை, எல்லாரும் சொல்லுங்க என்னது? தேவனுடைய. அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆதாம் கிட்ட என்ன பண்ண விரும்புறாரு? எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ண விரும்புறாரு? வந்து ஆதாம் கிட்ட அமர்ந்து ஆதாம் கிட்ட பேசி ஆதாம் கிட்ட ஐக்கியம் வச்சு. உலகத்துல கவனிங்க, வானம் எவ்வளவு சிங்காசன பூமி அவருடைய, அவர் அதோடு கூட ஐக்கியம் வச்சு கொள்ளல. தேவ தூதர்களோடு அவர் ஐக்கிய விரும்பல, அவர் ஐக்கியம் வைத்துக் கொள்ள விரும்பின ஒரே காரியம் நபர் யாருன்னா நீங்களும். தேவ பிள்ளைகள்
நல்லா கவனிங்க. அன்பு இல்லாம என்ன பண்ண முடியாது? ஐக்கியத்துக்குள்ள. அப்ப ஆண்டவர் நம்ம மேல அன்பு இல்லாமலே ஆதாமை தேடி, ஆதாமே ஆதாமே நீ எங்க? தேவ பிள்ளைகளை புரியுதா? அப்போ ஆண்டவர் ஆதாமோடு வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடு தான் என்னது? ஐக்கியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்றாரு? இப்ப ஆதாம் ஒரு தப்பு பண்றான். எல்லாரும் கவனிங்க. என்ன பண்ணிடுறான்? ஆதாம் ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை, இப்ப அன்பை இழந்தானா ஐக்கியத்தை இழந்தானா? எப்படி வச்சு சொல்றீங்க? ஆதாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால எதை இழந்துட்டான்? ஐக்கியத்தை இழந்துட்டான். ஆண்டவருக்கு ஆதாமல் என்ன இருக்கிறது? ஐக்கியத்தை இழந்துட்டான் என்பதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும்? அவன் பகலிலே தேவனாகிய சத்தத்தின் தோட்டத்திலே சத்தத்தை கேட்டு அவன் என்ன பண்றான்? ஒளிந்து கொள்ளுகிறான். வார்த்தை என்ன பண்ண முடியல. நேற்று வரைக்கும் சகஜமா பேசிட்டு இருந்த ஆதாமால இன்னைக்கு அவர்கிட்ட என்ன பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் அடி வாங்கினது ஃபெலோஷிப். ஆண்டவருடைய ஐக்கியம் ஆதாமுக்கு என்ன பண்ணிடுச்சு? ஆனா ஆண்டவருக்கு ஆதாமில் என்ன இருந்தது? அன்பு இருந்தது. அன்பு இருந்ததுடைய வெளிப்பாடு என்ன? அதனாலதான் அவன் நிர்வாணியா இருக்கும்போது ஒரு ஆட்டை அடிச்சு தோல் உடைய உண்டு பண்ணி ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன பண்றாரு? புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைதானே என் முன்னே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதோடைய 23ஆவது வசனத்தை வேகமா வாசிங்க. எப்படி அவனுக்குள்ள ஐக்கியம், ஆண்டவருக்கும் அவனுக்குள்ள ஐக்கியம் விடப்பட்டது. மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து, சொல்லுங்க, ஏதேன் தோட்டத்திலிருந்து, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க அனுப்பிட்டு, கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தை என்ன பண்ணிட்டார்? ஹலோ, ஃபெலோஷிப் கட் ஆயிடுச்சு பாருங்க. நேற்று வரைக்கும் ஏதேன் தோட்டத்தில் ஹலோ இருந்த ஆதாம் இப்ப எங்க போயிட்டாங்க? எப்போது ஃபெலோஷிப் கட் ஆகுது? இளையகுமாரன் தன் தகப்பனிடத்துல எனக்கு எது வேண்டாம்? ஃபெலோஷிப் வேண்டாம், உனக்கும் எனக்கும் உறவு, என் சொத்தை பிரிச்சு வீட்டை விட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? ஃபெலோஷிப் கட்டாகும் பொழுதுதான் தேவ பிள்ளைகளை கவனிங்க. ஏன் இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது? ஏன் இன்றைக்கு திருச்சபை சீர்கெட்டு இருக்கிறது? ஏன் இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் சொல்லுகிற நாம சிதறுண்டு கிடக்கிறோம்னா அவருக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை இழந்துட்டோம். இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை இழந்துட்டோம். பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியத்தை நம்ம இழந்ததுனாலதான் ஆனா அதுல என்ன ஒரு காரியத்துக்கு மாற்று கருத்தே இல்லை. அவருடைய அன்புக்கு நம்ம நிச்சயமா பங்காளர்கள் தான். அவருடைய அன்பு எப்பொழுதும் நம்ம மேல என்ன பண்ணுது? ஆனா தேவ பிள்ளைகளே, அன்பை இழந்தனா கவனிக்கணும், ஐக்கியத்தை இழந்தனா இன்னும் நான் உயிர் வாழ்றேன்னா அவர் என் மேல வச்ச அன்புல மாத்திரம். என்னைக்கோ நான் மறிச்சிருக்க வேண்டியவன், தோட்டத்தை விட்டு போனவன், நாசமா போயிருக்க வேண்டியவன், இந்நாள் வரைக்கும் இருக்கிறானா அவர் நம்ம மேல வைத்து அன்பு. அல்லேலூயா. அதுதான் ஒரு ஆறுதலான செய்தி இருக்கிறதுலே. அதுதான் என்னது? ஒரு ஆறுதலான செய்தி. என்கிட்ட அவருடைய அன்பு. அல்லேலூயா. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு 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 சொல்லுங்க. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு
எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. அநேக காரியங்களை நாம் இது நிமித்தம் தியானித்திருக்கிறோம். லூக்கா 15வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனிங்கள். இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான பகுதி. இளையகுமாரன் என்ன பண்ணிட்டான்? எல்லாம் சொந்தம் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டான்? தூரமா ஆகி போயிட்டான். நல்லா கவனிங்க. என்னமா போயிட்டான்? கவனிங்க. அன்பை இழக்கிறது கூட அவ்வளோ பெரிய இது இல்லை. ஆனால் ஐக்கியத்தை இழக்கிறது தான் நமக்கு என்னது கஷ்டம். அன்பை இழந்துருங்க, மீண்டும் வந்துடும். நிறைய பெற்றோர்கள் வாயிலிருந்து என்ன வரும்? இவனை என் வயிற்றுல பெற்றதுக்கு எத்தனை வாட்டி நம்ம சாப்பிடுறோம், எத்தனை வாட்டி நம்ம என்ன பண்ணிடுறோம்? கோபப்பட்டுறோம். ஏன் தான் நான் என் வயிற்றுல பெற்றனேன்? அதே வாயை அடுத்த வாட்டி அந்த பிள்ளைக்கு ஜுரமோ இல்லை கீழே விழுந்து அடியமானாலோ ஏதாவது ஆனாலும் அதே வாயை அப்படி சமைக்குமா? இல்லை. அவனுக்கு அன்பு என்ன பண்ணாது? மாறாது. சொல்லுங்க, அன்பு என்ன பண்ணாது? ஆனால் ஐக்கியம் ஒரு முறை மாறிடுச்சுன்னா கவனிங்க. ஐக்கியம் ஒரு முறை அவங்களோட போயிடுச்சுன்னா, இப்ப தகப்பன் தூர தேசத்திலிருந்து வருகிற இளையகுமாரனை பார்க்க என்ன பண்றாரு? ஓடி எதை புதுப்பித்துக் கொள்ள? ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள. மகனுக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவை என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்னது? புதுப்பித்துக் கொள்ள. ஆனா கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிற இளையகுமாரனை தான் எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஆனா மூத்த குமாரன்ட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அதை யாருமே என்ன பண்ணல. மூத்த குமாரனிடத்துல என்ன இருக்குதுன்னா 26ல இருந்து வாசிக்கிறோம். ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். யாரு? மூத்த குமாரன். மூத்தவன். வீட்டுல ஒரே பார்ட்டியா இருக்கிறது, ஆட்டம் பாட்டமா இருக்கிறது, ஒரே கறி வாசனை எல்லாரும் இருக்கும்போது கூப்பிட்டு வேலைக்காரன் விசாரிக்கிறான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தா, அவன் மறுபடியும் சுலகத்துடனே உடைய தகப்பனிடத்தில் அவருக்காக என்ன பண்ணானா? கொளுத்த கன்றை அடித்தான். இந்த இளையகுமாரனுக்கும் நல்லா கவனிங்க, மூத்த குமாரனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இளையகுமாரன் தப்பு பண்ணும்போது என்ன பண்றான்? எழுந்திருச்சு ஒரு 16ல 17 அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய, எல்லாரும் சொல்லுங்க, ஏன் கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 18ல அவன் எழுந்து என் தகப்பனத்திற்கு, தகப்பனே, எத்தனை தகப்பன் வருது பாத்தீங்களா? கவனிங்க. ஹலோ, என் தகப்பனே, என் தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா என்ன பண்ணிட்டேன்? பாவம் செஞ்சுட்டேன். உமக்கு விரோதமா நான் என்ன பண்ணிட்டேன்? ஆனா இங்க மூத்தவன் வீட்டிலவே இருக்கிறான், அப்பாவுடைய ஐக்கியத்திலே இருக்கிறான். கவனிங்க, அப்பாவோட அன்புல நிலைச்சிருக்கிறான், அப்பாவுடைய எல்லா காரியத்துக்கும் சொந்தக்காரனான மூத்த குமாரன் சொல்றப்ப 26ல அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, 29ல மன்னிக்கணும், அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக இதோ, அதோ கவனிங்க, அப்பா கிட்ட எப்படி தெரியுமா பேசுறான்? இதோ. அப்பான்ற வார்த்தை இருக்கு, ஒரு நிமிஷம். அப்பான்ற வார்த்தை என்ன பண்ணல? வரல. இதோ. நியாயப்படி என்ன சொல்லிக்கணும்? அப்பா தானே கூப்பிட்டான். அவன் என்ன கூப்பிட்டான்? அப்பா. அப்பொழுது அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, அதாவது அவங்க அப்பாக்கு பதில் சொல்றான், இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்தேன், ஒரு காலமும் உன்னுடைய கற்பனையை மீறாமல் இருக்கும், என் சிநேகிதருடன் நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலமும் ஒரு ஆட்டுக்குட்டி வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அடித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொடுத்த கன்றை அவனுக்கு. எந்த இடத்துலயும் அவன் அப்பான்ற வார்த்தை என்ன பண்ணல?
இங்கதான் இவன் ஐக்கியத்தை இழக்கிறான். அவரோடு கூட ஐக்கியத்தை இழக்கிறான். தேவ பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கும் அநேகரிடத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இதுதான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோடனே ஆண்டவருடைய ஐக்கியத்தை என்ன பண்ணிருக்கோம்? அவர் ஆண்டவரே இல்லை, அவர் தேவனே. என் பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு? என்ன பண்ணுவார்? எல்லா பிரச்சனைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம யாரை தான் திட்டுவோம்? நம்ம வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைக்கும் ஃபர்ஸ்ட் யாரை தான் நம்ம கேள்வி கேட்போம்? ஆண்டவர். ஏன்னா அவர் தானே நம்மளை பாவம் என்னத்துக்கு பாதுகாத்து ஜெனிப்பித்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய ரத்தத்தின் உடன்படிக்கையில கொண்டு வந்து இந்நாள் வரைக்கும் நம் நிர்மூலமாகாமல் என் பாதம் கல்லில் நின்றாதபடி என்னை பாதுகாத்து போஷித்து உடுத்து வித்து என்னை உயர்த்தி என்னை அபிஷேகித்து என்னை ஆசீர்வதித்ததுக்கு நம்ம கேட்கிற கேள்வி என்ன? ஆதாம போல நீ ஏன் இப்படி செய்தாய்? ஆண்டவரே, நீர் கொடுத்த ஸ்திரியானவள் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்துக்கும் முதலாவது தேவனை குறை சொல்லுகிறத எப்போது என் வாழ்க்கையில நான் நிறுத்துக்கிறேனோ, கவனிங்க, ஏன் அதை நான் சொல்லக்கூடாதுன்னா, எனக்கும் அவருக்கும் உள்ள இருக்கிற ஐக்கியம் என்னப்படுது? தடப்படுது. எனக்கும் ஆண்டவருக்குள்ள ஐக்கியம். அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன், அபி இருக்காரு இல்லைங்களா, அவர் இடத்துல நம்ம ஃபேமிலியிலே சொல்லுவாங்க, என்னை பற்றி போய் கவனிங்க, இப்படி உங்களை பற்றி அவர் சொன்னாருன்னு யாராவது சொல்லி அவர் நம்பிட்டார்னா நீங்கள் என்ன சொல்லுங்க, அதை நான் கேட்குறேன். நான் மனுஷனை மகிமைப்படுத்த, மனுஷனை பிரியப்படுத்த சொல்ல. நல்லா கவனிங்க. இப்படி போய் இந்த காரியத்தை உங்களுக்கு விரோதமாக உங்கள் பிரதர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லுங்களேன், நம்ப மாட்டாங்க. அதே போல் நானுமே நம்ப மாட்டேன். கவனிங்க, அந்த ஐக்கியம் இருக்கிறது அல்லவா தேவ பிள்ளைகள், அந்த ஐக்கியத்தில் நமக்கு வர வேண்டியது நம்பிக்கை. சொல்லுங்க, என்னது? நம்பிக்கை. எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது, ஐக்கியத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் ஐக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஐக்கியத்தில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஐக்கியத்தில் ஏதாவது ஒரு குளறுபடி இருந்தால் மாத்திரம்தான் என்னை பற்றி அவர் சொன்னாருன்னு சொல்றதை நான் என்ன பண்ணுவேன்? நம்புவேன். எங்கள் ஐக்கியம் என்னவா இருக்கிறது? யோபுவின் சரித்திரத்தில் வாசிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க, யோபுவுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது? ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஆண்டவர் போய் சத்துருடத்துல சொல்றாரு, பிசாசிடத்துல, இனி என் தாசனாகி யோபுவின் மீது நீ என்ன வைத்தியா? கவனம் வைத்தியா? அவன் யாரு? உத்தம சர்மார்க்க, தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுறவன். ஏன்னா கவனிங்க, தேவன் நல்லா கவனிக்கணும், யோபு மேல இருக்கிற அன்பு அவர் நம்மள, யோபுவும் தேவனுக்குள்ள இருந்த ஐக்கியத்தை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன வந்தாலும் இவன் என்னை விட்டு என்ன பண்ண மாட்டான். அதுதான் என் ஐக்கியம். கவனிங்க, ஐக்கியத்துல நமக்கு எது இழந்தாலும் அந்த ஐக்கியம் என்ன பண்ணிடக்கூடாது. ஐக்கியம் எது குறைஞ்சாலும், எது இழந்தாலும், எது உடைஞ்சிடக்கூடாது. ஐக்கியம் உடைஞ்சிடவே கூடாது. தேவன் மேல இருக்கிற ஐக்கியம் என் பொருள் தீர்மானிக்க கூடாது, என் கடன் பிரச்சனை தீர்மானிக்க கூடாது, என்னுடைய உறவு என்ன பண்ணக்கூடாது? தீர்மானிக்க கூடாது. அநேகர் அந்த ஐக்கியத்தை இப்படி நான் சொன்ன இந்த 3 ஏதோ ஒரு காரியத்துக்கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க. கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை ஒன்று பிரச்சனைகிட்ட கொடுத்துட்றீங்க, இல்லை உறவு. கவனிங்க, நம்ம ஆண்டவரை தவிர அதிகமாக யாரையோ ஒருவரை நேசிக்கிறதுனால தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க. ஆனால் நான் அதிகமாக ஒரு நபரை நேசிச்சேன்னா அது அவங்களுக்கு ஏதாவது நானா ஃபர்ஸ்ட் எங்கே தடைப்படும்? ஐக்கியம், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம். வேற யாருக்காக போக மாட்டேன். இவங்க எனக்கு பிள்ளையாச்சே, தகப்பனாச்சே, தாயாச்சே, உறவாச்சே. அதுதான் சொன்னேன், எந்த ஒரு காரியமும் என்னை கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து என்ன பண்ணாது? பிரிக்காது. யோபுவுக்கு எல்லாத்தையும் இழக்கிறான் பாருங்க. வீட்டை இழக்கிறான், வாசல் இழக்கிறான், பிள்ளைகளை இழக்கிறான், சரீர சுகத்தை இழக்கிறான். ஆனா எல்லாத்தையும் இழந்த யோபு தன் வாழ்க்கையில அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா,
வாழ்க்கையில மாத்திரம் நேரம் இல்லைன்னு நான் முடிக்கூடாது. அதனால தான் டைம் யாரும் திரும்பி பார்க்காதீங்க, 12 மணி தான் ஆகுது. சரியான நேரத்தில் முடிக்கப்படும். கவனிங்க, அன்பு இல்லாம ஒரு இடத்துல என்ன பண்ண முடியாது? ஐக்கியப்படவே முடியாது. சொல்லுங்க, என்னது? அன்பு இல்லாம என்ன பண்ண முடியாது? இப்ப யோபுக்கு ஆண்டவர் மேல அதிக, சொல்லுங்க, யோபுக்கு ஆண்டவர் மேல அதிக இந்த அன்பு அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு? எல்லாம் இழந்த போதும். கவனிங்க, நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்றேன். நீங்க அந்த அன்பை எதுல திரும்ப வெளிப்படுத்தணும்? ஐக்கியத்துல. ஆண்டவரோடு உங்களோட அன்பை வெளிப்படுத்தாதீங்க, அவரோடு கூட ஐக்கியத்தில் வெளிப்படுத்துங்க. வீட்டை இழந்த, வாசலை இழந்த, பிள்ளைகளை இழந்த, குடும்பத்தை இழந்த, சரீர பலவீனத்தை இழந்த, ஆஸ்தி இழந்த யோபு சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு. இதெல்லாம் ஐக்கியம். யோபு பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் எடுக்க அனுமதி கொடுத்தார். ஜீவனை மட்டும் என்ன பண்ணல, எடுக்க அனுமதி. இதெல்லாம் நடக்கும்போது சத்துரு எதிர்பார்த்துட்டு இருந்தா. நல்லா கவனிங்க, வீடு எடுக்கும் போது ஒரு ஸ்டெப்பு யோபு பின்னாடி போயிடுவான் ஆண்டவரை விட்டு, அவர் ஐக்கியத்தில் இருந்து. வாசல் போகும்போது ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிடுவான் அவருடைய ஐக்கியத்தில் இருந்து. அல்லது அவனுடைய எல்லா செல்வம் பண்ண உடனே அவன் பின்னாடி போயிடுவான். சத்துரு இப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆனா யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் மாறாக என்ன பண்ணுகிறாரு? ஒவ்வொன்றும் இழக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னாடிதான் எடுத்து வச்சு என்ன பண்றார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு. இதெல்லாம் ஐக்கியம். ஐக்கியம் உடைஞ்சி போகும் தான் சத்துரு என்ன பண்ணான்? ஐக்கியம் முறிஞ்சு போகும் தான் சத்துரு என்ன பண்ணான்? நினைச்சான், திட்டம் போட்டான். ஆனா யோபு அதையே சரித்திரமாய் மாற்றுகிறான். ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டனா தீமையும் பெறக்கூடுமோ? முடியாதையா, வாழ தெரியாதையா, முடியாதையா, வாழ தெரியாதையா, மிக கிருபை இல்லாம வாழ முடியாதையா. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ. நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும். கவனிங்க, ஆண்டவர் நினைச்சாரு ஏதேன் தோட்டத்துல ஆதாம் என்ன ஆனாலும் எதை விட்டுற மாட்டான்? ஐக்கியத்தை விட மாட்டான். என் சாயல் அவன் என்ன பண்ணிருக்கிறேன்? எல்லாரும் சொல்லுங்க, என் சாயல் அவன் என்ன பண்ணிருக்கிறேன்? நிறைய பெற்றவங்க சொல்லுவாங்கல்ல, என் பிள்ளை என்ன பண்ண மாட்டான்? அவன் இழந்தது ஐக்கியத்தை என்ன பண்ணுகிறான்? அதே லூக்கா 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் அங்க ஏதேன் தோட்டத்துல அவன் எதை இழந்தானோ, ஏதேன் தோட்டத்துல நாங்க சொன்னது போல அவன் எதை இழந்துட்டான்? அன்பு இழக்கல, ஐக்கியத்தை இழந்துட்டான். வாசிப்போம். இல்ல மேல 9 இழந்து போனதை இல்ல மன்னிக்கணும். லூக்கா 10வது அதிகாரத்துல முடியாதையா, வாழ தெரியாதையா, முடியாதையா, தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம. சொல்லுங்க, கிருபை இல்லாம நான் இருப்பதும் கிருபைதான். ஆமாப்பா, நான் இருப்பதும். வேதம் சொல்லுகிறது, கவனிங்க, இழந்து போனதை தேடவும்
ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் என்ன பண்ணியிருக்கிறானா வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன். ஆண்டவர் இந்த பூமியில் எதற்காக வந்தாரு கவனிங்க. அவ இழந்த ஐக்கியத்தை. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் அந்த ஐக்கியத்தை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். அவர் அப்பான்னு கூப்பிடுற ஐக்கியத்தை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். அதனாலதான் கவனிங்க, ஆண்டவர் இந்த பூமியில யாராய் அவதரித்தார்? மனுஷன். அன்பு ஆண்டவர் எப்படி இருந்தாலும் கொடுக்கலாம். கவனிங்க, அன்பை அவர் வானத்திலிருந்து பிதாவின் அன்பு, குமாரன் அன்பு எப்படி என்ன கொடுக்கலாம். ஆனா அவனோடு கூட ஐக்கியம் வைக்கணும்னா நான் யாரை மாறணும்? அவனுடைய சாயல மாறணும். மனுஷனா மாற ஆண்டவர் தெய்வமா இருந்து நம்ம மேல என்ன பண்ணலாம்? அன்பு செலுத்தலாம். ஆனா ஐக்கியம் வேணும்னா அவர் யாரா இறங்கி வருகிறார்? அடிக்கடி சொல்லுங்க, ஒரு எறும்புக்கு உதவி பண்ணணும்னா நான் யாரா தான் இருக்க முடியும்? தெய்வ பிள்ளைகளே, அந்த ஏதேன் தோட்டத்தில் நாம் என்றோ இழந்த அந்த ஐக்கியத்தை புதுப்பிக்கும்படியாக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? வா, அன்பு எனக்கு மாறல, அதனாலதான் நான் உன்னை நாள் வரைக்கும் என்ன பண்ணல, தண்டிக்கல, உன்னை கண்டிக்கல, உன் ஜீவனை எடுக்கல, உன்னை நான் கைவிடல. காரணம் எனக்கு என்ன இருக்கு? ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க, உனக்கு எனக்கு இருக்கிற ஐக்கியம் என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? பெரும்பாலும் இருக்கிற பிள்ளைகள் வீட்டில் நீங்க வாலிப பிள்ளைங்க திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க? அப்பா அம்மாவுக்கு தெரியாம போய் திருமணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க வைங்க. எது கட்டாகம்னா அன்பு கட்டாகாது. எதுதான் கட்டாகும்? ஐக்கியம், ஃபெலோஷிப். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? நீ எனக்கு என்ன இல்லை உள்ள உள்ளன்ற காரியத்தை நினைக்கிறது ஐக்கியம் தானே. அப்ப புள்ள இல்லைன்னு உடனே அந்த புள்ள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? வீட்டை விட்டு வெளியேறுது. அப்படின்னா என்ன? ஸ்தானத்தை விட்டு, உரிமைகளை விட்டு, அன்பு, சேகம், இது எல்லாத்தையும் விட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுது? வெளியேறு. அது போலதான் நாமளும் இருந்தோம். ஒரு காலத்துல ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு ஆண்டவர் எப்படி ஆதாம ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினாரோ அது போல அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து அவருடைய ஐக்கியத்தை என்ன பண்ணுவோம்? கடைசியாக வசனத்தை மாத்திரம் வாசிச்சு, இந்த ஐக்கியத்துக்கு அவர் கொடுக்கிற உடன்படிக்கை என்ன? இந்த ஐக்கியத்தை அவர் எப்படி புதுப்பித்தார்? ஆண்டவர் கவனிக்க, மனுஷனோடு அவர் ஒரு ஐக்கியத்துக்காக தான் என்ன பண்ணார்? இறங்கி அந்த ஐக்கியத்தோட அடையாளம் என்ன? யாராவது கணிக்க விரும்புறீங்களா? அந்த ஐக்கியத்தை ஆண்டவர் எதன் மூலம் கொடுக்க விரும்பினார்? அந்த ஐக்கியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், வேகமாய் வாசி. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 12 மன்னிக்கணும் 11 23 வசனத்திலிருந்து, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் என்னவே நீர் கர்த்தராகிய இயேசு தம் காட்டி கொடுக்கப்பட்ட அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் வாங்கி இது உங்களுக்காக, எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அந்த ஐக்கியத்துக்கு அவர் எதை அடையாளமா வைக்கிறார்னா தன் சரீரத்தையும் தன் ரத்தத்தையும். அதை விட வேற என்ன வச்சிருக்க முடியும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆனாலும் இந்த பிரசங்கத்திற்கு உபயோகமாகிறதுனால நான் அதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், அது என்ன வசனம்? அன்று காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக. 25 போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் புதிய உடன்படிக்கையாக இருக்கு. சொல்லுங்க, புதிய, மீண்டும் சொல்லுங்க, புதிய உடன்படிக்கை. அப்படின்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப தியானிக்க வேண்டிய ஒரு காரியம். நல்லா கவனிங்க. அந்த காலத்துலலாம் இவ்வளோ பெரிய மேடை இருக்கும். இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்டுக்கு நல்லா கவனிங்க, ஒரு மேடை இருக்கும். உடன்படிக்கை எப்படி பண்ணுவாங்கன்றத சொல்கிறேன் பாருங்க. இவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு மேடை, நல்லா இதையும் கொஞ்சம் மேடை இருக்கும்.
யாருக்கு யாருக்கு உடன்படிக்கை பண்ணுகிற 2 பேர் வரணும். நல்ல இப்போ அக்ரிமெண்ட் வீட்டுக்கு எல்லாரும் அக்ரிமெண்ட் போடுறீங்க இல்லையா? என்ன பண்ணுறோம்? வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போடுறோம். லெஸ்ஸர் அண்ட் லெஸ்ஸி, வாடகைத்தாரர் ஹவுஸ் ஓனர் போட்டுக்கிறோம் இல்லையா? கவனிங்க. அதுபோல் அந்த காலத்தில் உடன்படிக்கை பண்ண விரும்புகிற ஒவ்வொருவரும் கவனிங்க, இந்த மேடை இவ்வளோ பெருசாக இருக்கும், அதில் வந்து ஏறி நிற்கணும். என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு மனுஷரைங்க படுக்க வைப்பாங்க. மன்னிக்கணும், ஒரு ஆட்டையோ இல்லை மாட்டையோ என்ன பண்ணுவாங்க? படுக்க வைப்பாங்க. படுக்க வச்சுட்டு 2 பேர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒருத்தர் நிற்கணும். இந்த மேடைக்கு அந்த பக்கம் 2 பேர் நாங்கள் உடன்படிக்கை பண்ண போகிறோம். இப்போ நானும் லியோனும் உடன்படிக்கை பண்ண போகிறோம்னா லியோ நாங்கள் நான் இங்கே நல்லா கவனிங்க. ஒரு மாட்டை என்ன பண்ணிடுவாங்க? கட்டி போட்டுட்டு அந்த மாட்டை சென்டராக இருப்பாங்க. நல்லா கவனிங்க. இப்படி இப்படி என்ன பண்ணுவாங்க? சென்டராக இப்படி பாதியாக வெட்டி ரம்பத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க? 2 பாதியாக வெட்டிட்டு இப்போ இந்த பக்கம் நான் ஏறி போவேன், அந்த பக்கம் என் உடன்படிக்கைக்காரர் ஏறி போவாங்க. 2 பேரும் அந்த ரத்தத்துக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்க? நடந்து போய் உடன்படிக்கை பண்ணிப்பாங்க. புரிஞ்சா ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? அதுக்கு ஏன் நடந்து போகிறாங்கன்னா, இந்த உடன்படிக்கையை மீறினா நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி, எப்படி இந்த மாட்டை 2ஆ வெட்டாங்களோ அந்த மாதிரி நம்ம 2 பேரில் யார் உடன்படிக்கை மீறினாங்களோ அவங்க என்ன பண்ணணும்? இது என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? புதிய. ஒருவன் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணினான், கர்த்தருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் குறித்து என்னவா இருப்பான்? குற்றம் உள்ளவனா இருப்பான். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? அதுதான் புது உடன்படிக்கை. அவருடைய வருகையில் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய ரத்தத்தையும் அவருடைய பாத்திரத்தையும் நம்ம அபாத்திரமா பானம் பண்ணிடலாம். ஆனால் அவருடைய வருகையில் நியாயத்தீர்ப்பு நாளில் அந்த உடன்படிக்கைக்கு அதுக்கு நடந்தது போல நமக்கு என்ன பண்ணும் என்பதில் கவனமாக இருங்க தேவைப்படுகிறது. ஸோ இப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை என்ன பண்ணுகிறார்? ஹலோ, கல்வாரி சிலுவையில் அந்த புதிய உடன்படிக்கையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணார்? நம்முடைய மீறுதல்களை அவர் என்ன பண்ணார்? மன்னித்தார். நம்முடைய குற்றங்களை, நம்முடைய குறைகளை அவர் தம்மையில் என்ன பண்ணார்? இந்த மனுஷன் இந்த ஐக்கியத்தை இழந்ததுனால தான் மனுஷன் என்ன பண்ணிட்டான்? இந்த ஐக்கியத்தை இழந்த மனுஷனை எப்படி என் கூட ஐக்கியப்படுத்துறது என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஹலோ, இந்த ஐக்கியத்தை இழந்த மனுஷனை கவனிங்க, எப்படி நான் மீண்டும் என் ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வரணும் என்ன பாருங்க, என்ன கவனிங்க. அப்படின்றதுல ஆண்டவர் ரொம்ப கவனமா இருந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க அவன் கிட்டும். எந்த மனுஷனும் கவனிங்க, இந்த ஐக்கியத்தின் நிமித்தம் இந்த பூமியில் என்ன பண்ணக்கூடாது? கைவிற்றப்படக்கூடாது. இந்த ஐக்கியத்தின் நிமித்தம் ஒருத்தர் என்ன பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? இறங்கி வந்தார் நம்ம நேசிக்கும் பொருட்டாக. தேவ பிள்ளைகளை மீட்டு சொல்ற, ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு காட்டினார், நாமளும் ஆண்டவரை நேசிக்கிறோம். இல்லை, அவரை நேசிக்கிறோம் சொல்லியும் அவரோடு கூட ஐக்கியம் வைக்கவில்லை என்றால், பவர் இல்லாம நம்ம பவர் ப்ராஜெக்டை யூஸ் பண்ணுவோம். மின்சாரம் இல்லாமல் என் வீட்டில் எத்தனை ஃபேன் எத்தனை லைட் இல்லைனாலும் அனலாக இருக்கிறதுக்கு எதை போடுறோம்? ஃபேனை போடுறோம். ஃபேனு 10 ஃபேன் வாங்கி வச்சுட்டு கரண்ட் இல்லைன்னா யூஸ் ஆகுமா அந்த ஃபேன்? இல்லையே. சொல்கிறோம் நம்ம ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவர் நேசிக்கிறேன், நான் ஆண்டவர் நேசிக்கிறேன். தேவ பிள்ளைங்க, ஐக்கியமில்லாத அன்பு, சொல்லுங்க என்னது? ஐக்கியமில்லாத அன்பு கர்த்தர் அருவருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க என்னது? கர்த்தர் எதை அருவருக்கிறார்? ஐக்கியம் இல்லாத. திருசபையாரே, கர்த்தரோடு உங்களுக்கு ஐக்கியம் இல்லையா? அந்த ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளோடு, ஜனங்களோடு, விசுவாசிகளோட ஐக்கியம் இல்லையா? அதை என்ன பண்ணுங்க? குடும்பத்தாரோட ஒரு ஐக்கியம் இல்லையா? அந்த ஐக்கியத்தை என்ன பண்ணிக்கோங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவுகிறதே அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். இந்த பிரசங்கத்தை எப்படி முடிக்க விரும்புகிறாருன்னா, கவனிங்க. என்ன தலைப்பு? ஐக்கியம். ஐக்கியமும் ஐக்கியம் உள்ளவனும் ஆவிக்குரியவனும், இல்லையா? இப்போ நம்ம எதை குறித்து பார்த்தோம்? ஐக்கியத்தை குறித்து பார்த்தோம். இந்த ஐக்கியம் எனக்குள்ள வரணும்னா நல்லா கவனிங்க. இந்த காரியத்தை நீங்கள் கவனிச்சாதான் அடுத்த வாரம் பிரசங்கம். இந்த ஐக்கியம் வளர நான் என்ன பண்ணணும்? இந்த ஐக்கியம் ஆண்டவரோட ஐக்கியம் வச்சுக்கொள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவியானவரோடு என்ன பண்ணணும்? நடக்கணும். இந்த ஐக்கியத்தை உங்களால் என்னால் என்ன பண்ண முடியாது? வளர்த்து கொள்ள முடியாது. அதற்கு தான் ஒரு உதவியாளரை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் தான் பரிசுத்த. என்னையும் அவரையும் கனெக்ட் பண்ணுறது யார் தான்? ஆராதனையில் நம்ம எப்படி கனெக்ட் ஆகிறோம்? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து நம்மையும் அவரையும் என்ன பண்ணுகிறார்? இணைக்கிறார். திருமணத்தில் உடன்படிக்கை பண்றாங்க இல்லையா? யாரோ ஒருத்தர் ஊழியக்காரரோ அல்லது உலகத்தாரங்களோ பண்ற லாயரோ யாரோ மேரேஜ் அசம்பிளர் அவங்க என்ன பண்றாங்க? உடன்படிக்கை ஒருத்தர் நின்று பண்ண வைக்கிறாங்க. அதுபோல தேவனாகிய கர்த்தரையும் பிதாவாகிய அவரையும் என்னோடு கூட இணைக்கிற ஒரு வேலையை யார் செய்ய முடியும்னா பரிசுத்த ஆவியானவர். அப்ப நல்லா கவனிங்க. இந்த ஐக்கியம் இல்லாம நான் ஆவிக்குரியவனை வெளியில யாரும் என்ன பண்ணக்கூடாது? அது ஆண்டவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார். ஒருவன் ஆவிக்குரியவனாய் மாற விரும்புகிறவனானால் கர்த்தரோடு ஐக்கியத்தில் வளர விரும்ப வேண்டும். கர்த்தருடைய ஐக்கியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் நான் பூரண ஆவிக்குரியவன். எல்லாரும் சொல்லுகிறது ஆவிக்குரியவனா மாறணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறது? அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரியவனா நீங்க மாற ஆசைப்பட்டீங்கன்னா ஐக்கியத்துல சரியாகும். ஐக்கியத்துல உறுதியா இருங்க. ஐக்கியத்துல உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. இல்லைன்னா நான் யாரா மாற முடியாது. இது திருச்சபைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிக்கை. ஃபெலோஷிப், யூனிட்டி. தேவ பிள்ளைகளை, இது ஆழமான சத்தியங்களை கர்த்தர் கற்றுத்தர வல்லவராக இருக்கிறார். கவனிங்க. ஆனாலும் ஒரு காரியத்தை சொல்லிட்டு கர்த்தர் முடிக்க விரும்புகிறார். கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வர்றதுக்கு அன்பு மாத்திரமே ஒரு ஆயுதமா இருந்தது. நம்ம மேல் வைத்த அன்புக்காக என்ன பண்ணிட்டார்? ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படி வரமாட்டார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது? வாசிக்க எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் வந்து ஒருமனப்பட்டு, அப்படின்னா என்ன? ஐக்கியத்தில் இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? அப்ப எனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல கவனிங்க. ஐக்கியம் வேணும்னா யாருடைய உதவி வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் என்ன பண்ண முடியும்? ஐக்கியத்துல நடக்க முடியும். அப்ப அந்த ஐக்கியத்துல நடக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணணும்? வரணும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி வருவாரு? ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் பாப்பாரு. நீங்க சத்தியத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறீங்களா? ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும். நீங்க ஆண்டருக்குள்ள ஐக்கியமா இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அநேகருக்கு ஏன் பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதல், வழிநடத்துதல், பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் இல்லைன்னா, கவனிங்க, நீங்க சத்தியத்தோடு ஐக்கியப்படவில்லை, சபையோடு ஐக்கியப்படவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையோடு நீங்க என்ன பண்ணல? இணையல, ஐக்கியப்படல. அவருடைய ரத்தத்திற்கும் சரீரத்திற்கும் நீங்க என்ன பண்ணல? ஐக்கியப்படல. இதெல்லாம் ஐக்கியப்படாம எப்படி ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார்? எப்படி ஆவியானுடைய வரங்களை நம்ம நாடுவோம்? வரங்களை எப்படி கேட்போம்? எப்படி பெற்றுக்கொள்வோம்? 5 வயசுக்குள்ள பைக் கேட்குது, பெற்றோருக்கு வாங்கி தருவீங்களா? அல்லது வாங்கி கொடுத்தாலும் அது ஓட்ட அனுமதிப்பீங்களா? அவங்க ஓட்ட தெரியுமா? இல்லையே. அப்ப ஆவியானோட வழி நடத்துதலும் ஆவியானோட வரங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இல்லை? நான் இன்னும் என்ன பண்ணல? ஐக்கியத்துல வளரல. அவரோடு உள்ள ஐக்கியத்துல. அல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிற கவனிங்க. அவரோடு ஐக்கியத்துல நடக்கும் பொழுது, அதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பிதா உங்களுக்கு மன்னித்தது போல. எல்லாரும் சொல்லுங்க, பிதா உங்களுக்கு.
நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமளும் பிறர் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும் அல்லவா? அதுதான் ஐக்கியம். கவனிங்க, அன்புல போல இருக்கலாம். மீண்டும் சொல்றேன், நான் ஆண்டவர் கொடுத்த இந்த பிரசங்கத்தை முடிவு பெறாதனால தான் எனக்கு பேசுறேன். இன்னும் அநேகருடைய இருதயங்கள் கவனிங்க, அன்புல போலி இருக்கலாம்னு அதை வரையறுத்துல இருக்கும். ஆனா ஐக்கியத்தில் என்ன இருக்கக்கூடாது? போலி இருக்கக்கூடாது. ஃபெலோஷிப்ல என்ன இருக்கக்கூடாது? வேற என்ன? யூனிட்டி. ஒரு மனத்தில் ஏதாவது இது வருமா? வராது இல்லையா? வரக்கூடாது இல்லையா? சகோதர சகோதரிகளுக்குள்ள யூனிட்டி, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஐக்கியம், சபையாரிடத்தில் ஒரு ஐக்கியம், எல்லாவற்றிற்கும் மேலாக குமாரனோடும் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானோட ஒரு ஐக்கியம். இதல்லவா என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். யார் பரலோகத்துக்கு போக முடியும்? அவர் அப்பா பிதாவின் கூப்பிடுற நாம தானே. அவருடைய சரீரம் யாருக்கு? இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய அந்த உடன்படிக்கைக்குள்ள அந்த உறவுகள் இருந்தால் தானே எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். தேவ பிள்ளைகளே, ஐக்கியத்தில் சரியான அந்த ஃபெலோஷிப்பில் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த ஆவியானவருடைய உறவுகளை உங்களை என்ன பண்ணுங்க? அந்த ஐக்கியத்தை வழிநடத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராகவே. நான் போகிறேன், நான் உங்களுக்கு ஒரு தேற்றனமானனை, அவர் வந்து உங்களுக்கு சகல நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்து அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்தும். அந்த ஆவியானவரை பிடித்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஐக்கியத்தில் நமக்கு இருக்கக்கூடாத ஒரு குணாதிசயம் என்னன்னா, கண்டிப்புக்கு செவி சாய்க்கணும். கண்டிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட போச்சுக்கூடாது. ஐக்கியம் யாரு கண்டிக்கிறோம்? நம்ம பிள்ளைங்க தான் நம்ம கண்டிப்போம் இல்லையா? எங்க அப்பா என்னதான் என்ன பண்ணுவாரு? காரணம் யாரு? அவருடைய எங்க அப்பா என்னதான் என்ன பண்ண முடியும்? நான் என் பிள்ளைய தான் என்ன பண்ண முடியும்? அந்த ஐக்கியம் இருக்கிறதால கண்டிக்கிறோம். அந்த கண்டிப்புக்கு நம்ம என்ன விடக்கூடாது. ஐக்கியத்தில் அதான் பிரச்சனை. கண்டிப்பு, உரிமை, உணர்வு, இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்தா மாத்திரம் தான் ஐக்கியத்தில் என்ன பண்ண முடியும்? நிலைச்சு இருக்க முடியும். ஐக்கியத்தில் இருக்க முடியும். ஆனால் நிலைச்சு இருக்கணும்னா அந்த ஐக்கியத்தை யூதாஸ்குள்ள அதால என்ன பண்ண முடியல? நிலைச்சிருக்க முடியல. அவரை மறுதலி பண்ணிக்கணும். அவரை காட்டி கொடுத்துருவாங்க. அவருடைய ஐக்கியத்தில் நினைச்சிருக்கா அவர் என்னை என்ன பண்ணார்? யோபு சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டார். அவர் என்னை கொன்று போட்டார். அதுதான் ஐக்கியம். ஆண்டவர் என்னை கொல்ல மாட்டார், ஆண்டவர் ஜீவன் எடுக்க மாட்டார். ஆனாலும் நான் சொல்றேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் என்னவா இருப்பேன்? அதானே ஐக்கியம். அதானமா ஐக்கியம். ஐக்கியத்துக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனோ இதுவோ சாதகமா இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் நான் ஆண்டவரோட என்னவா இருப்பேன்? ஐக்கியமா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய காரியத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய கரத்தில் வெல்லும் விழுந்து நிரும்பும். முழங்கால் படியிடுது முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். ஆண்டவர் இது நாளில் ஒரு ஐக்கியத்தின் உடன்படிக்கை இடத்தில் பண்ண விரும்புகிறோம். முழங்கால் படியிட முடிந்தவங்க முழங்கால் படியிடுங்க. மற்றவர் நின்று கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒற்றுமையா உங்கள் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன்.
அலைகள் மோதினாலும் அமைதிப்படுத்துதையா உங்க கிருபை எங்களை, உங்க கிருபை தாங்குதையா தாங்குதையா தாங்குதையா. ஓ தாங்குதையா இயேசையா. இயேசையா 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 சொல்லுங்க. இயேசையா உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. நீங்க இல்லாம விடியாது. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு அப்பா தேவகுமாரா நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. நீர் என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா போவேனா? தேவகுமாரா கரங்களை உயர்த்தி தேவகுமாரா ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, என்ன நடந்தாலும் உங்க ஐக்கியத்தில், உங்க அன்புல, உங்க அந்நியுன்யத்தில் நிலைத்திருக்க கிருபை கொடுங்கப்பான்னு கேளு. அவருடைய ஐக்கியத்தில் நிலைச்சிருக்கோமா? எல்லாரும் இணைந்து 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 சோமனுங்க சோமனுங்க. உங்களுடைய செபத்தை கர்த்தரப்ப கேட்கிறார். அப்பா கொஞ்சம் நம்மளை விட்டு தூரம் போயிருக்கப்பா, கொஞ்சம் உங்களை மறுதளிச்சிருக்கிறப்பா, கொஞ்சம் உங்களை துக்கப்படுத்தி இருக்கப்பா. கொஞ்சம் இல்லப்பா, நிறையவே உங்களை விட்டு தூரம் போயிருக்கோம், துக்கப்படுத்தி இருக்கோம். ஆனாலும் நீர் மன்னிக்கிறவரா இருக்கிறீர், நீர் இறங்குகிறவரா இருக்கிறீர், எங்களை நேசிக்கிறவரா இருக்கிறீர், எங்களை நேசிக்கிறவரா இருக்கிறீங்கப்பா, நீங்க நேசிக்கிறவரா இருக்கிறீங்கப்பா, நீங்க நேசிக்கிறவரா இருக்கிறீங்கப்பா. அப்பா முழங்கால் பண்ணிட்டு ஒவ்வொருவரும் கருத்து ரொம்ப கொடுக்குறோம். அன்பின் ஆழம், அன்பின் உயரம், அன்பின் கரம் அவனோடு கூட நடத்த வேணுமாக சொல்லிக்கிறேன். நடத்துடுங்கப்பா. ஒப்பு கொடுத்து நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஒப்பு கொடுத்து எல்லாரும் எழுந்து நிற்போம். ஓ அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, உம் அன்பே நான்
ஆடுக்குள்ள ஐக்கியத்தை கரத்துல விட்டு கொடுங்க. ஆவியானவற்றை விட்டு கொடுங்க. ஆவியானவற்றை விட்டு கொடுங்க. மெய்ப்பனுக்கும் ஆடுக்கும் உள்ள உறவு, மெய்ப்பனுக்கும் ஆடுக்கும் உள்ள உறவு, மெய்ப்பனுக்கும் ஆடுக்கும் உள்ள உறவு, மெய்ப்பனுக்கும் ஆடுக்குள்ள உறவு ஐக்கியத்தை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உங்களை விட்டு தூரம் போயிருக்கிறேன், ஒரு ஆட்டா உங்களை விட்டு தூரம் போயிருக்கிறேன், மந்தையை விட்டு தூரம் போயிருக்கிறேன், எனக்கிட்ட சேர்த்து கொள்ளுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, சேர்த்து கொள்ளுங்கப்பா, என்ன உடத்துல சேர்த்து கொள்ளுங்கப்பா, என்ன உடத்துல சேர்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே, என்ன உடத்துல கரத்துல சேர்த்து கொள்ளுங்க. எல்லாரும் இணைந்து சோமனுங்க, ஆவி நம்ம இணைந்து சோமனுங்க. அப்பா, என்னோட மந்தல சேர்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னோட மந்தல சேர்த்து கொள்ளுங்கப்பா. உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போயிருங்க, உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போயிருக்கிறேன். ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்காம போயிருக்கப்பா. எங்களை மன்னித்துங்க, மண்டையில சேர்த்து கொள்ளுகிறவரு, எங்களை அரவணைக்கிறவரு. கர்த்தர் அரவணைக்கிறார். கர்த்தர் உங்களை தங்களோட மந்தையில சேர்த்து கொள்கிறார். கர்த்தர் உங்களை தங்களோட மந்தையில சேர்த்து கொள்ள அவர் ஆயத்தமா இருக்கிறார். இன்னுமாக சேர்ந்து கொள்ளுங்க. அவருடைய உடன்படிக்கைக்குள்ள, அவருடைய ஐக்கியத்துக்குள்ள, அவருடைய அன்புக்குள்ள உங்களை இணைச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உங்க அன்பின் அடையாளமா ஆண்டவர் அந்த ஐக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. அந்த ஐக்கியத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை கொடுங்கன்னு கேளுங்க. கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து அன்புல கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட தொட விரும்புகிறார். உங்க இருதயத்தை தொட விரும்புகிறார். அவருக்குள்ள இருக்கிற உறவு, அவருக்குள்ள இருக்கிற உறவு அநேகருக்குள்ள குறைஞ்சிருக்கிறது. அவர் மேல இருக்கிற ஐக்கியம் குறைஞ்சிருக்கிறது. அந்த அன்பு குறைஞ்சிருக்கிறது. கர்த்தர் சரி செய்கிறார். கர்த்தர் அந்த ஐக்கியத்தை புதிய உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வருகிறார். ஒரு புதிய ஒப்பந்தத்தை கர்த்தர் இடத்துல பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மீண்டுமாக உங்களை தன்னுடைய ரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ள, புதிய உடன்படிக்கைக்குள்ள கர்த்தர் உங்களை அழைத்து போகிறார். கர்த்தர் உங்களை அழைத்து போக விரும்புகிறார். கர்த்தர் உங்களை அழைத்து போக விரும்புகிறார். யாராவது ஒருவர் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த தேவ செய்தி நம்முடைய வாழ்க்கையில மாற்றி நமக்கு அவருடைய ஐக்கியத்துக்குள்ள கொண்டு போகும்படியாக, அவருடைய அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்டு அவரோடு கூட உறவுகளை நிலைத்திருக்கும்படியாக, விட்டு போன, பிரிந்து போன, உடைஞ்சு போன எல்லா உறவுகளையும் கர்த்தர் மீண்டும் அவருடைய அன்பின் ஐக்கியத்துக்குள்ள இணைக்கும்படியாக யாராவது ஒரு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம்.
அப்பா சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்தமாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாம் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோம். சாத்தான் தீமை செய்ய முடியாது, என் தீமை என்னை அணுகாது. தீங்கில்லை 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 நமக்கு, நோயில்லை 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 நமக்கு, கடனில்லை கடனில்லை கடனில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, என் தீமை என்னை அணுகாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் சமாதானமும் இன்றுமென்றும் அவருடைய திவ்ய வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.